வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகரோட வழிபாடுங்களும் ரொம்பவே பெருசாக அதிகமாயிட்டு இருக்கு. முருகர் வழிபாடு இப்போ மட்டும் தான் இந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்கா, இல்லை முன்னாடியுமே இருந்துச்சா? முருகர் இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு குறிப்புகள் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? சித்தர்கள் வழிபாட்டிலேயே முருகப்பெருமானுக்கு தான் அதீதமான வழிபாடு முறைகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அகஸ்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், புலஸ்தியராக இருக்கட்டும், காலாங்கியாக இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய இந்த 11 சித்தர்கள், நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நவகோடி 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய வரலாறு நமக்கு சொல்கிறாங்க. இந்த நவகோடி சித்தர்களுமே வணங்கிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் அதாவது சித்தர்கள் பிற தெய்வ வழிபாடுகள் செஞ்சாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் சித்தர்கள் வேறு வழிபாடு முறைகள் செஞ்சதே இல்லை. அதனால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்கள்லையுமே முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மந்திர பிரயோகங்கள் மாதிரியோ, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பூசா விதிகள் மாதிரியோ வேறு எந்த தெய்வங்களுக்கும் பூசா விதிகள் இருக்காது. அவ்வளவு பூசா விதிகள் சித்தர்கள் காலத்திலே இருந்திருக்கு. அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணக்கூடிய முருகல் சித்தர்கள் காலத்தில் இருக்குது. இப்போ நிகழ்காலங்களில் மக்கள் ரொம்ப பெருமளவு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு தான் வராங்க. இப்போது முருகரை வழிபாடு பண்ணுறதுக்கு நிறையா பூசா விதிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த பூசா விதிகளை வச்சு நான் வழிபாடு செய்யும் போது அதை கோயிலில் மட்டும் தான் செய்யணும், இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் செய்யணும் அப்படி இல்லாமல் நான் வீட்லேயும் செஞ்சுக்கலாமா? தாராளமாக நம்ம வீடுகளில் முருகப்பெருமான் வழிபாடு நம்ம செய்யலாம். அதாவது கோவில்களில் செய்யக்கூடிய வழிபாடு முறைகளாக இருக்கட்டும், யோக முறைகளுக்காக முருகப்பெருமானுடைய வழிபாடு முறைகள் இருக்குது, ஒரு ஞான முறைகளுக்கான வழிபாடு முறைகள் இருக்குது, அதே மாதிரி மந்திர பிரயோகங்களுக்காக முருக வழிபாடுகள் இருக்குது. அதாவது அஷ்டகர்மங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வசியம், மோகனம், ஸ்தம்பனம், பேதனம், உச்சாடானம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான முறைகளை அஷ்டகர்ம முறைகளாக சொல்லுவாங்க. இந்த அதரோண வேதத்திலேயே ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு முறைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அஷ்டகர்ம முறைகள் தான். இந்த அஷ்டகர்ம முறைகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்கே அஷ்டகர்ம வழிபாடு முறைகளை எல்லா சித்தர்களுமே கொடுத்துருப்பாங்க. அகஸ்தியர் மாந்திரை காவியமாக இருக்கட்டும், அதே மாதிரி காலாங்கி பூசா விதியாக இருக்கட்டும், கரூராருடைய பூசா விதியாக இருக்கட்டும், யாருடைய எந்த சித்தருடைய பூசா விதிகளாக இருந்தாலும் அதில் முருகப்பெருமானுக்குன்னு சொல்லிட்டு வழிபாடு முறைகள் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளை சித்தர்கள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் நம்ம வீடுகளிலே வச்சு நம்ம வழிபாடு முறைகளை செய்யலாம். ஒரு தனி அறை இல்லைனா ஒரு பூசா அறையில் நீங்கள் முருகப்பெருமானுடைய உருவ ஃபோட்டோவோ இல்லைனா உருவ சிலைகளோ நம்ம வச்சுட்டு அவங்க எப்படி பூசா விதியில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணாவே போதும். நீங்கள் உபாசனையாக எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் முருகப்பெருமான் மாதிரி ஒரு சிறந்த அதி அற்புதமுடைய ஆற்றலுடைய தெய்வம் வேறு யாருமே இருக்க முடியாது. சரிங்க ஐயா. இப்போது லட்சுமியை கும்பிட்டா தான் செல்வங்கள் பெருகும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. தமிழ் கடவுள் பொதுவாக எல்லாருமே போர் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போர் ஆரம்பிக்கும் போது கூட வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் அதிகமாக கும்பிடும் போது என்னோட செல்வங்கள் அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமான் எல்லாருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. முருகனை என்ன சொல்லுவாங்க, இவரே அருணகிரிநாதருடைய திருப்புகழில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற திருப்புகழ் வரையுமே 3000 பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதில் நிறைய திருப்புகழில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பெருமாளுடைய மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திருப்புகழ் எல்லாத்துலேயுமே நிறைய திருப்புகழ் முடிக்கிறாரு ஃபுல்லாக. அப்போது சிவனுக்கு விருப்பமான பிள்ளையாக மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பெருமாளுக்கு விருப்பமான ஒரு பிள்ளையாகவும் இருப்பார். அப்போ லட்சுமிக்கு ஒரு விருப்பமான ஒரு பிள்ளை அப்படின்னும் போது நமக்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதி ஆற்றலுடைய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் தான். முருகனாண்ட நம்ம வெறும் வெற்றி மட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதான் சொல்கிறேன், சித்தர்கள் வழிபட்ட தெய்வங்களில் பார்த்தோம் அப்படின்னா கணபதி, பாலா, முருகர், இவங்க 3 பேர் இல்லாமல் சித்தர் வழிபாட்டு உள்ளவே நம்ம போகவே முடியாது. அந்த மாதிரி நம்ம எதுக்காக நம்ம வேணுனாலும் நமக்கு அஷ்டகர்மங்களே சொல்லிட்டேன் நான். அஷ்டகர்மங்களே என்ன வசியமாகறதா இருக்கட்டும், நீங்கள் அந்த வசியத்திலே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜன ஆகர்ஷண விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தன ஆகர்ஷண விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம இந்த அஷ்டகர்மங்களில் ஆகர்ஷண பூஜைகளையும் வசிய பூஜைகளையும் மோகன பூஜைகளையுமே நம்ம செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய பூசா விதிகளை நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ மகாலட்சுமி கடாட்சத்தையும் செல்வ கடாட்சத்தையும் கொடுக்கறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். சரிங்கய்யா. இப்போது ஒரு கடவுளுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இதை வச்சு படைச்சா நற்பயன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி முருகருக்கு பிடிச்ச விஷயம் எதை வச்சு நம்ம படைக்கும் போது நமக்கு நற்பயன்கள் அதிகமாக கிடைக்கும்? அதாவது நமக்கு எங்கே என்ன விளையுதோ நமக்கு ஒவ்வொரு பகுதி
பகுதிகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகுதியில் வந்து நெல் அறுவடை வந்து அதிகமாக இருக்கும், ஒரு பகுதியில் கரும்போடி அறுவடை வந்து அதிகமாக இருக்கும், ஒரு பகுதியில் பார்த்தோம்னா திணை அதிகமாக இருக்கும், ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இங்கே வந்து நம்ம பயிரிட்டு நம்ம என்ன வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த விளைச்சலை தான் நம்ம மூதாதையர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், அவங்க அந்த முருகப்பெருமானுக்கே இருக்கட்டும், இல்லை பிற தெய்வங்கள் அவங்களுடைய குலதெய்வங்களாக வழிபட்ட தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து படையல் வந்து இட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக தேடி தேடி போயிட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் அதரோட வேத பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம வச்சு அவங்களாண்டு ஒரு வேண்டுதல் வைக்கணும். என்னென்னா உபாசனை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போது உருஜபிக்கிறத தான் வந்து சித்தர்கள் வந்து பெருசாக வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா நம்மளால் என்ன கிடைக்குதோ நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுட்டு உருஜபிக்கணும். நீங்கள் கணபதி உருஜபிச்சு முடிச்சுட்டு அப்புறம் முருகப்பெருமானுக்குனான உபாசனை மந்திரங்கள் நீங்கள் நல்ல ஒரு குருநாதராண்ட வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உரு வந்து தொடர்ச்சியாக உருன்னா நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் அதோடைய ஆற்றல் வந்து அதிகமாகுது, அந்த காஸ்மிக் எனர்ஜி ஆண்டிருந்து நமக்கு வந்து ஆற்றல் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு தான் சித்தர்களுடைய கோட்பாடாகவே வந்து இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளவு உருஜபிக்க தான் அவராண்ட வந்து நமக்கு வந்து ஆற்றல் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நெய்வேத்தியம் நான் இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ படையல் முறைகள் செய்கிறேன், இவ்வளவு பலியிடுறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறத விட நீங்கள் வந்து உருஜபிங்க, எவ்வளோ உரு போடுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும். சரிங்க, இப்போ மந்திரங்களை வந்து எத்தனை முறை உருஜபிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும்னு சொல்றீங்க. இப்போ முருகருக்கு பார்த்தீங்களா நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே பல மந்திரங்கள் இருக்கு, அதில் எந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்? ரொம்ப எளிமையான மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முருகா, கந்தா, கடம்பா, சுவாமிநாதா, சர்வசங்கரா, சரகண பவா, சமயம் வாவா அப்படின்னு கூடிய இந்த மந்திரம் தான் வந்து ரொம்ப எளிமையான மந்திரம், ரொம்ப அதி ஆற்றலுடைய ஒரு மந்திரமாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து சமயம் வாவா அப்படின்றது வந்து நம்ம வந்து எந்த சமயத்துலையும் அவர் வந்து கூப்பிட்றோம், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். இந்த மந்திரத்தை நம்ம உரு ஜபிக்கிறோம் அப்படின்னா உரு ஜபிக்க 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 நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நம்ம நினச்சி நம்ம உரு ஜபிக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகமாயிட்டு அந்த எண்ணங்கள் வந்து உண்மையாகவே நிறைவேறும். முருகப்பெருமாளை பற்றி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இது போல ஆன்மீகம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள மெய்யல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.